அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக எப்போதெல்லாம் தோல்வியை காண்கிறதோ அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என கூறினார். இந்த கட்சியை எந்த கொம்பனும் வீழ்த்த முடியாது. புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சி 52 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக. இந்த கட்சிக்கு ஒரு தோல்வி வரும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி வரும். சரித்திரம். 91 தேர்தல் திமுக 2 தொகுதியை ஜெயிச்சாங்க. 96 நம்ம வெற்றி வாய்ப்பு குறைவு. 2001 மீண்டும் நம்முடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. அதே போல 2004 ஒரு தொகுதியுமே நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கல. 2006 மைனாரிட்டி ஆட்சி திமுக ஆட்சி. 2011 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சி. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒண்ணுமே ஜெயிக்கும். ஆகவே 2019 உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் ஒண்ணுதான் நம்ம ஜெயிச்சோம் தேனி. அதுக்கு பின்னால் சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் முழுமையை ஜெயிச்சோம், 75 சட்டமன்ற. ஆகவே வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். ஆகவே சட்டமன்றம் வேறு, நாடாளுமன்றம் வேறு. நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். பிரதமர் வேட்பாளர் இல்ல, அண்ணன் பேசுவது, தலைவர் பேசுவது சொன்னார். பிரதமர் வேட்பாளர் இல்ல, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒத்துக்கிறோம். இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம இது நம்முடைய பிரச்சனை, மான பிரச்சனை. கண்டிப்பா பிஜேபி எதுக்கு ஓட்டு போட்டான்னு தெரியல. திமுக இவ்வளவு ஓட்டு வாங்க அவனே திமுக நினைக்கல. நிறைய பேர் கொடி கட்டிட்டான் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. எலெக்ஷன் வந்த பின்னாடி தான் அவன் கொடியை கட்டினான். அவனுக்கு நம்பிக்கையில் எவ்வளவு ஓட்டு வாங்க சொல்லி போட்டு